ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தன்னுடைய ஆதரவு உண்டு எனவும் இந்திய அரசு ராணுவம் மிக நன்றாக தங்களது பணியை செய்துள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பணிகளை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்த பிறகு பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் 6,62,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஏரி புனரமைக்கும் பணிகளை அமைச்சர் காந்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நெமிலி அருகே மின்சார விபத்தில் கையிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு 6,62,000 ரூபாய் மதிப்பிலான கலைஞர் வீடு கட்டுவதற்கான பணி ஆணையை அமைச்சர் காந்தி வழங்கினார். சேலம் மேற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு உட்பட்ட தனியார் பள்ளிகளின் 269 வாகனங்கள் மூன்றோடு பகுதியில் உள்ள தனியார் திடலில் ஆய்வு மேற்கொள்ளும் பணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தலைமையில் மேற்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் கோகிலா, மோட்டார் வாகன ஆய்வாளர் ஜெயந்தி ஆகியோர் முன்னிலையில் வாகனங்களை ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் பூங்கா சாலையில் உள்ள காந்தி சிலை அருகே சோளம், நிலக்கடலை மற்றும் நெல் பயிர்களை கையில் ஏந்தி சிப்காட் எதிர்ப்பு குழுவினர் மற்றும் விவசாய சங்கங்கள் சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வளையப்பட்டி பகுதியில் சிப்காட் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியும் நெல், கரும்பு, வாழை, நிலக்கடலை பயிர் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய கோரியும் விவசாயிகளின் உரிமையை பாதுகாக்க வேண்டியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் மன்னம்பந்தல் பகுதியில் நடைபெற்ற தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் நிகழ்ச்சியில் 14 வாகனங்களுக்கு தற்காலிக பதிவு நீக்கம் செய்யப்பட்டது. இச்சோதனையில் 241க்கும் மேற்பட்ட பள்ளி வாகனங்களை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த், மயிலாடுதுறை காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின், வட்டார போக்குவரத்து அலுவலர் கதிர்வேல், வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்கள் ராம்குமார் மற்றும் விஸ்வநாதன் ஆகியோர் கூட்டாய்வு செய்தனர். உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் வனத்துறையினர் சார்பில் புகைப்பட கண்காட்சி துவங்கியது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரும் மற்றும் மாவட்ட வன அலுவலர் கௌதம் ஆகியோர் பார்வையிட்டு துவக்கி வைத்தனர். கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களை போக்குவரத்து துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை மூலம் கூட்டு தணிக்கை செய்யும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தொடக்கி வைத்து பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார், இதில் குறைபாடு உள்ள வாகனங்கள் கண்டறியும் பட்சத்தில் தகுதி சான்று ரத்து செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். சென்னை பல்லாவரம் அருகே வீட்டில் தனியாக இருந்த 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொலிச்சலூர் பகுதியைச் சேர்ந்த சிறுமி ஒருவரிடம் காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய வாலிபர் மற்றும் அவரது நண்பர்கள் உட்பட 12 பேரை சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் பல்லாவரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வாலிபர்களை சென்னை புழல் சிறையிலும் சிறுவர்களை செங்கல்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கும் அனுப்பி வைத்தனர். மறைமலை நகரில் நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் இருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலர் நகர் பகுதியில் சக நண்பர்களுடன் நடைபெற்ற பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில்
பல்வேறு வழக்குகளில் குற்றவாளிகளாக உள்ள விமல், ஜெகன் ஆகியோர் கலந்து கொண்ட நிலையில் மதுபோதையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு இருவரும் உயிரிழந்த நிலையில் சந்தேகத்தின் பெயரில் விமலினுடைய உறவினரான திருநங்கை மணிமேகலையை தேடி வருகின்றனர். மதுரை சித்திரை திருவிழாவை தொடர்ந்து சோழவந்தானில் 30 லட்சம் ரூபாய் செலவில் தங்க முலாம் பூசப்பட்ட ஜனகை நாராயண பெருமாள் கோவிலில் தங்க குதிரை வெள்ளோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே லோகேஷ், உதயா, திவாகர் ஆகிய 3 பேரும் மது அருந்தி கொண்டிருந்த போது ஏற்பட்ட தகராறு காரணமாக லோகேஷ் என்பவரை இரும்பு ராடால் உதயா மற்றும் திவாகர் ஆகிய இருவரும் அடித்து கொலை செய்துள்ளனர். தொடர்ந்து பிரேதத்தை கைப்பற்றி மதுராந்தகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய இருவரை தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே தாருகா வனத்து சித்தர் பீடத்தில் உள்ள ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிவலிங்கத்திற்கு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ரஷ்யா, ஜெர்மனி, கஜகஸ்தான் உள்ளிட்ட 10 நாடுகளைச் சார்ந்த வெளிநாட்டவர்கள் பக்தி பரவசத்துடன் கலந்து கொண்டு நடனமாடி தரிசனம் செய்தது காண்போரை பரவசத்தில் ஆழ்த்தியது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பச்சனம்பட்டி கிராமத்தில் இந்தியா பாகிஸ்தான் போரில் உயிரிழந்த ராணுவ வீரருக்கு மலர் அஞ்சலியும் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. மேலும் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட 26 அப்பாவி மக்களுக்கு மலர் அஞ்சலி செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பெர்கினிஸ்புரம் பகுதியில் கோடை வெயிலில் பொதுமக்களின் தாகம் தணிப்பதற்காக குடிநீருடன் வைக்கப்பட்டிருந்த மண்பானையை இரவு நேரத்தில் திருடிச் சென்ற மர்ம நபர் குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து 2 மணி நேரம் கழித்து ஒரு பெண்ணுடன் வந்து அதே இடத்தில் மீண்டும் மண்பானையை வைத்து சென்ற நிலையில் இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. விருதுநகர் மாவட்டம் புலியூரான் கிராமத்தில் சிறு குறு விவசாயி சான்றிதழ் வழங்க அதிகாரிகள் மறுப்பதால் 4 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள அவரை, மக்காச்சோள பயிர்கள் சொட்டு நீர் பாசனம் செய்ய முடியாமல் கருகுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் பயிர்களை பாதுகாக்க சிறு குறு விவசாயி சான்றிதழ் வழங்கி அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். ஸ்ப்ரிங் ரோல் போடுறதுக்காக சிறு குறு விவசாய சான்றிதழ் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அது தள்ளுபடி செய்யப்பட்டாங்க. எனக்கு பயிர் ரொம்ப சேதமாகியும் ரொம்ப கருவியும் போனது. சிறு குறு விவசாய சான்றிதழ் அப்ளை பண்ணும்போது அவங்க தள்ளுபடி பண்ணதுனால நான் மாவட்ட கோட்டாட்சியரிடம் மனு கொடுத்துருந்தேன். அந்த மனுவை விசாரித்ததான கோட்டாட்சியர் எனக்கு ஆய்வு செஞ்சு கொடுக்க சொல்லி கொடுத்துருந்தாரு. ஆனால் அதையும் வருவாய்த்துறை அதிகாரி ரத்து செய்து விட்டார். மறுபடியும் மேல்முறையீடு மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்துருக்கேன். போன வெள்ளிக்கிழமை கொடுத்தேன். ஆனால் இதுவரை எந்த ஒரு பதிலுமே கிடைக்கல. ஆனால் பயிர் நம்ம முற்றிலுமாக சேதப்பட்டு பயிரெல்லாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.